நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ், புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். நான் 1000 ரூபாய் கேட்டது அவனுக்காக தான். சாரி கண்ணுமா. சாரி, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க, அப்புறம் என்ன சாரி? நாளைக்கு என் பிறந்த நாளுன்னு பொய் சொன்னதுக்கு. கண்ணம்மா, உன்னை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வருது. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா என்னை திருநெல்வேலியில் இருக்க பாட்டி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி தாமிரபரணி ஆறு ஓடும். தென்னிந்தியாவிலே ஓடுற ஜீவ நதி அதுதானே எங்கள் பாட்டி பெருமையாக சொல்லுவாங்க. ஏ கண்ணம்மா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். ஹலோ மேடம், இங்கே தானே இருக்கீங்க? என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க, சொல்லியா? முதுகுல பாரனா இறக்கி வச்சுட்டு இழப்பாரலாம், மனசுல பாரனா என்ன செய்யறது? இயேசு சிலுவையை சுமந்த மாதிரி சோகத்தை சுமக்க வேண்டியது என் விதி போல இருக்கு. இந்த வாழ்க்கையால சோகம் என் ஆணி வச்சு அரைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க கற்றுக்கோ கண்ணம்மா. எந்த நிலைமையிலையும் நம்ம மனநிலை பாதிக்கக்கூடாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம தான் மாற்றிக்க கற்றுக்கணும். காலையில் அடித்தடி ஏரியாவில் இருந்தேன். ஒரே ஜாதி சண்டை, கல் எறியறதும் பாம்பு எறியறதுமா இருந்தது. மாலையில் அடையாறில் சர்வ மத நல்லிணக்க வழிபாடு, ஒரே அமைதி. இந்த மத நல்லிணக்கத்தை எங்கே சண்டை நடக்குதோ அங்கே நடத்தாமல் எங்கேயோ பாதுகாப்பாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்று அறியாமையால் அடிச்சுக்கிறது, இன்னொன்று அமைதிக்காக வேஷம் போடுறது. அதுவும் சரி இதுவும் சரி என்ன பாதிக்காது, ஏன்னா ரெண்டுமே வழக்கமான நியூஸ் தான். ஆனா வாழ்க்கைங்கிறது நியூஸ் இல்லையே. எங்க அம்மா படிக்காதவங்க, ஆனா தான் செஞ்சுக்கிட்ட கல்யாணம் வேண்டான்னு முடிவெடுத்தாங்க. படிச்சேன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன். எங்க 2 பேர் வாழ்க்கையும் செய்தியா இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாம எடுக்கிற முடிவுல தான் சந்தோஷமோ சோகமோ இருக்கு. உன்னால முடியலன்னா சொல்லு, உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கவான்னு இவ்வளவு நாள் உன்கிட்ட பெர்மிஷன் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் என் கண்ணம்மாக்காக நானே அவ புருஷனை சந்திக்க போறேன். ஐயோ, என்ன நீ? நான் சொல்றத கேளு. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் போதும், இனிமேல் கேட்க போறதில்ல. அவரை நான் பாத்துடலாம். ஏய் லாவண்யா, ஏய் ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில ஏற்படுற பிரச்சனைய ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணு தலையிட்டு தீர்த்து வைக்க நினைச்சா எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது இந்த உலகம் விட்டுரும். நாளைக்கு உன்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசும்மா. என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றதை கேட்க மாட்டியா? கண்ணம்மா நீ சொல். இங்க பாரு, உனக்கு உண்மையிலேயே என் பேர்ல அக்கறை இருந்தா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில தலையிடாத ப்ளீஸ். இந்த காலத்துல இப்படி ஒருத்தி வா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரே. சரியா போயிடும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. கடவுளே, கொஞ்சம் தாங்கிக்கம்மா. கடவுளே தாங்கிக்க, கொஞ்ச நேரம் தாம்மா. பேஷண்ட் டைம் சொல்லுங்க சார். வள்ளி. ஹஸ்பண்ட் நேம் பலராமன். சரியா போடுமா, கொஞ்ச நேரம் தான். சிஸ்டர் ரூம் நம்பர் 11 கொண்டு போங்க. சிஸ்டர் டாக்டர் சொல்லுங்க. அம்மா பள்ளி ரொம்ப பயந்துருக்கா. ஆமா, நல்லபடியா பிரசவம் ஆகணும். அம்மா அம்மா டாக்டர் அம்மா என்ன சொல்ல போறாங்களோ கடவுளே. அம்மா டாக்டர். என்னாச்சு டாக்டர்? ஒன்னும் பயப்பட வேண்டாம், நல்லா வலி எடுக்கிறதுக்காக ஊசி போட்டிருக்கேன். நார்மல் டெலிவரி ஆயிடும் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா
சிசேரியன் பண்ணிடலாம், ஒன்னும் பயப்பட வேண்டாம். பல்ராமா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நீ மாமாவுக்கு தந்தி கொடுத்துருப்பா. சரிம்மா. அம்மா, தந்தி வந்ததும் வைகை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி ஓடி வரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. அம்மா, என்ன என்னாச்சு சிஸ்டர்? பல்ஸ் டவுனா இருக்கு, டாக்டர் கூட்டிட்டு வரேன். வள்ளி, வள்ளி. டாக்டர், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அம்மா, அம்மா, டாக்டர், வயித்துல இருக்கிற குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. கடவுளே. மை காட். எப்பாச்சும் வள்ளிக்கு அடிக்கடி பட்டிருக்கா? ஆமா டாக்டர், 5 மாசம் குழந்தை வயித்துல இருக்கும்போது அவ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் தான் சரியாச்சு. அதனால்தான் அப்ரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. உடனடியா சிசேரியன் பண்ணி ஆகணும். டாக்டர், கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கடவுளே. சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். எதுக்கு? ஆபரேஷன் பண்ணும்போது நோயாளிகளுக்கு ஏதாவது நேர்ந்தா அதை டாக்டர் மேல குறை சொல்ல மாட்டோம்னு ஒப்புதல் வாக்குமூலம். ஐயோ, என்ன பலம் இது. நம்ம வள்ளிக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அத்தை, அத்தை இங்க பாருங்க. ஆபரேஷன்னா இது வழக்கமா வாங்குவாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. பால போடுங்க. பாலா, என்ன பாலா இது? அவங்களுக்கு தான் புரியாது, சீக்கிரம் போடுங்க. அழாதீங்க, ஒண்ணு இல்ல. அம்மா, 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 பயப்படாதம்மா. அம்மா, கொஞ்சம் தைரியமா இருமா, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதம்மா, தைரியமா இரு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் பல்ராமன், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, வள்ளி எப்படி இருக்கா டாக்டர்? வள்ளிக்கு ப்ளீடிங் அதிகமா இருக்கு, பிபி ரொம்ப லோவா இருக்கு. 4-5 மணி நேரம் போனாதான் எதையும் சொல்ல முடியும்.
பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இருங்க. சார், வள்ளிக்கு நினைவு திரும்பிடுச்சு. உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. முதல்ல 4-5 பேர் வந்து பாருங்க, அப்புறம் மீதி பேர் வந்து பாருங்க. என்னங்க, நான் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சம்பந்தி, வள்ளி, ஆய் குட்டி, நல்லா இருக்கத்த வள்ளி அக்கா. அம்மா, என்னங்க பாத்தீங்களா? நான் ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தையை பெத்து கொடுத்துட்டேன். அது 2 கையும் என்னமா உதைக்குது பாருங்க. நல்ல வேளை கை என்ன மாதிரி இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாத வள்ளி. அக்கா, என்னம்மா? குழந்தைய என் முகத்துக்கிட்ட கொண்டு வாங்களேன். இவளுக்கு என்ன பேர் தெரியுமா? உங்க பேர் தான், கண்ணம்மா. என்னங்க, நீங்க வாய் நிறைய கண்ணம்மா கண்ணம்மான்னு இவளை கூப்பிடணும். என்ன எப்படி அன்பா வச்சுக்கிட்டீங்களோ அதே போல என் குழந்தைய வச்சுக்கணும். என்னங்க, நாம எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் உங்களோட, உங்க எல்லாரோடையும் வாழணும். சந்தோஷமா வாழணுங்க. சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழணும். வள்ளி, 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 அம்மா வள்ளி. வள்ளி. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு யார் கொடுத்த சாபமோ தெரியலையே. ஏன்ட்டு கல்யாணம் ஆகி ஒத்தையானது, நான் கல்யாணம் ஆகி ஒத்தையாயிட்டேன். இப்போ என் மகனும் ஒத்தையாயிட்டானே. வள்ளி, அப்பா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 2000 ரூபாய் தேவை. இல்லையப்பா, இப்போ தானே பணத்தை எண்ணி பைக்குள்ளே வச்சிங்க. உனக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன்ப்பா. இந்த பாருடா, புருஷன் தப்பான வழியில போனா அப்படி போகாதீங்க, நல்ல வழியில வாங்கன்னு அவனை கட்டிக்கிட்டவோ காலை கட்டிக்கிட்டு கேட்போம். அதனால தான் கல்யாணத்தை கால் கட்டணும், ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடும்னு பெரியவங்க சொன்னாங்க. அதை நம்பி நாங்களும் உனக்கு ஒரு கால் கட்டை போட்டோம். இப்போ மிஞ்சினது கண்ணம்மாவோட கண்ணீர் ஒண்ணுதான்டா. என்ன பாப்பா, நீங்கள் சொன்னது ஒன்றுமே எனக்கு புரியல. 2000 ரூபாய் கொடுங்கப்பா. முடியாது முடியாது முடியாது. பெத்த புள்ள பெத்தவங்க கிட்ட பணம் கேட்காம வேற யார்கிட்ட போய் கேப்பா? எதுக்கு கேட்கறதுன்னு ஒரு விவசாய கிடையாதா? தண்ணி அடிக்கிறதுக்கும் ரேஸுக்கு போறதுக்கும் சீட்டாடுறதுக்கும் பணம் கேட்டா தரவா முடியும்? இத்தனை நாள் இவன் சீரழிஞ்சான், பரவாயில்லன்னு பொறுத்துக்கிட்டோம். இனிமேல அவன் சீரழிஞ்சா அது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்கும். இப்படியே அவன் தருதலையா இருந்தான்னா அந்த அப்பாவி பொண்ணோட எதிர்காலத்துக்கு இந்த வீட்டோட ஆம்பளைங்கிற முறையில நான் என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அப்பா, வீண் பேச்சு பேச வேணாம், பணத்தை கொடுங்கப்பா. வயசுக்குள்ள இப்படி அப்படித்தான் இருப்பான், பணத்தை கொடுங்க. கண்ணம்மாவோட பணத்தை அவன் முழுசா வாங்கி சூதாடுறதே தப்பு. இந்த இடத்துல நாம வேற பணத்தை கொடுத்தா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தின கதையாகும்.
அதுக்கப்புறம் இவனே பெத்தவங்க அவங்களே தந்துட்டாங்க, உனக்கு ரெடி வந்துச்சுன்னு உரிமையோட பணத்தை பிடிப்பா. இந்த பார், இனிமே எனக்கு நான் சல்லி காசு கொடுக்கறதால முடிவு கட்டிட்டேன். தல்றா. அம்மா அம்மா அம்மா, நீயாவது காசு கொடுமா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன் முத்தா பெற்றிருக்கேன். உன்னோட அருமை உங்க அப்பாவுக்கு புரியல. எனக்கு அவரும் அவருக்கு நானும் உலகமா இருக்கலாம். ஆனா எங்க 2 பேருக்கும் நீதாண்டா உலகம். உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் கஷ்டமா இருக்கு. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இந்தடா, இந்த பணத்தை வச்சுக்க. அம்மாண்ணா அம்மா தான். வரம்மா. இந்த பாரு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த சூதாடுறதை குறைச்சிடு. ரேஸுக்கு போறதையும் கொஞ்சம் குறைச்சிக்க. குடிக்காதடா, உடம்பு கெட்டு போயிடும். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடு. எல்லாமே. அக்கா, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். கிச்சன்ல கொண்டு வை, வரேன். அத்தை, பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சாப்பிடுவாங்க. முதல்ல பலராமனை சாப்பிட சொல்லுமா. அவனும் 2 நாளா அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கான். அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீங்க சாப்பிடுவாங்க. பசின்னு ஒண்ணு ஆண்டவன் நமக்கெல்லாம் கொடுக்கலன்னா பல சோகங்கள் நம்ம நெஞ்சு விட்டே போயிருக்காது இல்ல. முதல்ல பலராமனை கூப்பிடுமா. அம்மா, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க. நான் பாலா கூட்டிட்டு வரேன். தகப்பு இல்லைங்கிறது ஏக்கம், காதல் தோல்விங்கிறது தாக்கம், மனைவி இழக்கிறதுங்கிறது துக்கம். இது 3மே வாழ்க்கையில் நடந்துருச்சு பாலா. அதுவும் வள்ளி இழந்திருக்கிற உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. யாராவது தம் மனைவியை இழந்துட்டா உங்க வலது கை இழந்துட்டீங்களாமே அப்படின்னு துக்கம் விசாரிப்பாங்க. வள்ளிக்கு இருந்தது ஒரே கைதான். ஆனா அவளோட இழப்புல நான் இழந்தது என்னோட 2 கையும். சேச்சே, அப்படிலாம் சொல்லாத. உன் நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்.